ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். 2-3 நாள் லீவ் வரிசையா இருக்கிறதுனால ஒரு படம் பார்ப்போம்னு நெட்ஃபிளிக்ஸ்ல ஒரு படம் பார்த்தேன். சமீபத்தில் வந்து கலக்கிட்டு இருக்க சலார் பார்ட் 1. வாங்க படத்தை பத்தி பார்ப்போம். சலார் வேற ஒன்றும் இல்ல. சலார் படம் வந்து KGF ஏற்கனவே பிரசாந்த் நீலோட டைரக்ஷன்ல அதே காம்பினேஷன் விஜய் அவங்களோட ப்ரொடக்ஷன்ல பண்ண அந்த வரிசையில் வரக்கூடிய ஒரு படம் தான். எதிர்பார்ப்பு ரொம்ப ஜாஸ்தி சலாருக்கு. எப்படி இருக்கு படம்? படத்துல யாரு காஸ்ட் யாரு? பிரபாஸ் இருக்காங்க, பிருத்திவிராஜ் இருக்காரு, இன்னும் பலர் நிறைய இருக்காங்க. சரியா? படம் KGF மாதிரி இருக்கா? KGF ஓட கனெக்ஷன் இருக்கா? முதல் கேள்வி தான் கேட்டாங்க. இட்ஸ் ஆக்ஷன் சீக்வன்சஸ் நிறைய இருக்கு. அதே மாதிரி வந்து பில்டப் பொறுத்தளவுக்கு ஒரு KGF ஒரு 50% இருக்கு. ஏன்னா KGF அளவுக்கு இல்ல, KGF ஒரு 50% இருக்கு. ஆனா படம் எதிர்பார்ப்பு கொடுக்குது. ஏன்னா படத்துல ஒரு பெரிய பாடலோ பெரிய காமெடியோ இல்லாட்டியுமே ஒரு விறுவிறுப்பு இருக்கு. அந்த டயலாக் சீக்வன்ஸ் இருக்கட்டும், மற்றபடி ஃபைட் சீக்வன்ஸ் இருக்கணும், ஸ்டில் பெர்ஃபார்மன்ஸ் அவுட்ஸ்டாண்டிங் ஆக்சுவலி ஆஃப் நம்ம பிரபாஸ், பிருத்திவிராஜ், மற்றபடி வந்து வில்லன்கள் வரிசையா நான் 1-2 சொல்ல வரல, இவங்க எல்லாருமே சரியா ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. என்ன ஒண்ணு, வயலன்ஸை பொறுத்தளவுக்கு ஆக்சுவலா என்ன கொடுத்துருவாங்க அடல் ரேட்டட் அந்த லெவலுக்கு. இட் இஸ் less than 19 பார்க்காதீங்கன்னா கம்ப்யூட்டர் கேம் வர மாதிரி சடக்கு எப்ப பார்த்தாலும் இருக்கு. பட் இருந்தாலும் இந்த படம் வந்து அந்த கதையோட ஒத்து போக மாதிரி இருக்கு. மற்றபடி கதை வந்து ட்ரூ ஸ்டோரியா, ஏன்னா நிறைய வந்து பிளேசஸ் வந்து கான்ஸா இருக்கிறாங்க, சிட்டி பேர் சொல்றாங்க, அதெல்லாம் வந்து ட்ரைப்ஸ் பேர் சொல்றாங்க. அதனால இது வந்து ஏதாவது ட்ரூ ஸ்டோரியா அப்படின்னு நம்ம யோசிச்சோம். இல்ல ட்ரூ ஸ்டோரி கிடையாது, இட்ஸ் ஒன்லி பியூர் ஃபிக்ஷன். பியூர் ஃபிக்ஷன்ல இத்தனை கேரக்டர் கொண்டு வந்து இவ்வளவு யோசிச்சு இப்படி கதை சொல்ல முடியும்னா உண்மையிலே கதை சொல்லும் பாங்குக்கு நம்ம தலைவணங்கணும். அருமையா கதை சொல்லியிருக்காங்க. அதாவது கதை சொல்லுதலில் திறம்பட கதை சொல்லப்பட்டிருக்கு. விஷுவல் ஆக்கப்பட்ட விதம், சினிமாட்டோகிராஃபி, அது இல்லாம வந்து மியூசிக், வரக்கூடிய டயலாக் டெலிவரி, ஆக்ஷன், ஸ்டார்ஸ் எல்லாமே வந்து கண்ணுக்கு விருந்தா இருக்கு. ஈவன் நம்ம ஒரு சின்ன திரையில நான் வந்து நெட்ஃபிளிக்ஸ்ல பார்க்கும்போது எவ்வளவு பிரம்மாண்டமா இருந்ததுன்னா கண்டிப்பா ஒரு பெரிய திரையில மிக பிரம்மாண்டமா இருக்கும். இவங்க எடுத்த பட்ஜெட் பார்த்தா ஐ திங்க் இட் இஸ் 175 crore. பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட் வந்து ஐ திங்க் இது எக்ஸ்பெக்டட் 715 or something else. டெஃபரெண்டா கிராஸ் ஆயிருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து எல்லா உலக அளவு ரிலீஸ் பண்ணிருக்காங்க, பல லாங்குவேஜ் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஒரு டைம் இந்த லீவ்ல நீங்க தாராளமா ஒரு டைம் நான் சொன்ன மாதிரி எபோவ் 18 என்ன பாருங்க, ஒன்லி வயலன்ஸ் தான். வயலன்ஸ் கொஞ்சம் பாத்துங்க, ரொம்ப சின்ன குழந்தைகள் பார்க்க வேண்டாம், தாராளமா பார்க்கலாம். உங்களுக்கு ஆக்ஷன் சீக்வன்ஸ் பிடிக்கணும்னா, பில்டப் படம் பிடிக்கும்னா, மற்றபடி விஜய் சினிமா மேல நம்ம இந்த படத்துக்கு என்ன ரேட்டிங் தரலாம்? சொல்ல மாதிரி ஸ்ருதிஹாசன் வந்து போறாங்க, அதனால பெருசா சொல்ல வரல. படத்துல வந்து போறாங்க ஹீரோயினா. இந்த படத்துக்கு நம்ம என்ன ரேட்டிங் தரலாம் அப்படின்னா, படத்துக்கு ரேட்டிங் ஒரு 6.5 out of 10 தரலாம். ஏன்னா அதுக்கு மேல நம்ம போக முடியாது. KGF அளவுக்கு இல்ல, KGFல ஓகே ஒரு 60% இருக்கு. 6 out of 10 வரலாம். மற்றபடி திருப்பி ஒரு அண்டர்லைன் சொல்ல முடியாது, வயலன்ஸ் கேர்ஃபுல்லா. ஓகே, தேங்க்யூ, பாய்.